வணக்கம் மாணவர்களே, நான் கீர்த்தி. இந்த யூடியூப் சேனலானது உங்களுக்காக உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த யூடியூப் சேனலானது JA சக்ஸஸ் இங்கிலீஷ் என்ற யூடியூப் சேனல் தரம் 6 தொடக்கம் தரம் 11 வரையான மாணவர்களுக்கான ஆங்கில பாடங்களை அப்லோட் பண்ணுவதாக அமையும். இதனூடாக நீங்கள் பயன்களை பெற்றுக்கொள்ளலாம். நேரடி வகுப்புகள் நடத்த முடியாத சூழ்நிலை காரணமாக உங்களுக்காக இந்த ஆங்கில வகுப்பினை யூடியூப் சேனலில் ஆரம்பித்துள்ளேன். ஆகவே இதன் மூலம் நீங்கள் பயனை பெற்றுக்கொள்ளலாம். அந்த வகையில் இந்த வீடியோ காணொலியில் நீங்கள் லெசன் யூனிட்டாக நீங்கள் கற்க உள்ள பாடங்கள் ஒன்று அல்பாபெட் லெட்டர்ஸ், அதாவது ஆங்கில அரிச்சுவடியில் எழுத்துக்கள், அடுத்தது கைண்ட்ஸ் ஆஃப் அல்பாபெட் லெட்டர்ஸ். இந்த ஆங்கில எழுத்து அரிச்சுவடி, இந்த ஆங்கில எழுத்து அரிச்சுவடிகளில் காணப்படுகின்ற வகைகள், அவ்வாறான வகைகளில் இந்த எழுத்துக்களை வகைப்படுத்தலாம் என்றதையும், அடுத்த யூசேஜ் ஆஃப் அல்பாபெட் லெட்டர்ஸ், இந்த ஆங்கில அரிச்சுவடி எழுத்துக்களுடைய பயன்பாடு, அது எங்கெங்கே பயன்பாடுடையதாக பயன்படுத்தப்படுகிறதுன்றதை பற்றியும், அடுத்தது ப்ரொனன்சியேஷன் ஆஃப் அல்பாபெட் லெட்டர்ஸ், இந்த அல்பாபெட் லெட்டர்ஸை வச்சு எப்படி நாங்கள் உச்சரிப்புகளை மேற்கொண்டு எழுத்துக்களை எழுதி சொற்களாக மாற்றலாம் என்றதையும் இந்த லெசன் யூனிட்டில் கற்பதோடு நவுன்ஸ், அதாவது எழுவாய் சப்ஜெக்டாக வருகின்ற நவுன்ஸ், அல்ல செயற்படு பொருளாக வர நவுன்ஸ், ஒப்ஜெக்டாக வர நவுன்ஸ் தொடர்பாகவும் மற்ற வேர்ப்ஸ் வினைச்சொற்கள் சம்பந்தமாகவும் மற்றும் சென்டென்ஸ், இந்த நவுன்ஸ் வேர்ப்ஸுகளை கொண்டு எவ்வாறு ஆங்கிலத்தில் வாக்கியம் உருவாக்கப்படுகிறது என்ற தொடர்பாகவும் இந்த காணொலியில் பார்க்க உள்ளோம். அந்த வகையில் முதலாவதாக அல்பாபெட் லெட்டர்ஸ் பற்றி பார்க்க போகின்றோம். இந்த அல்பாபெட் லெட்டர்ஸ் A to Z வரை உள்ள 26 ஆங்கில எழுத்துக்களை கொண்டு அமைந்துள்ளது. இந்த அல்பாபெட் லெட்டர்ஸை மேற்கொண்டு வகைகளாக பிரிக்கின்றோம். அதாவது கைண்ட்ஸ் ஆஃப் அல்பாபெட் லெட்டர்ஸ் என்ற ஆங்கில அரிச்சுவடி எழுத்துக்களினுடைய வகைகள். அந்த வகையில் முதலாவது சவுண்ட் பேஸ் அல்பாபெட் லெட்டர்ஸ், அதாவது உச்சரிப்புகள், சவுண்ட் ஒலியை அடிப்படையாக கொண்டு அந்த எழுத்துக்களை வகைப்படுத்துகின்றோம். அந்த வகையில் அதை முதலாவது வகையாக வவல்ஸ் லெட்டர்ஸ் என்று வகைப்படுத்துகின்றோம், அதாவது உயிர் எழுத்துக்கள் என்று வகைப்படுத்துகின்றோம். அடுத்தது கன்சனன்ட் லெட்டர்ஸ், அதாவது கன்சனன்ட் லெட்டர்ஸ் என்ற மெய்யெழுத்துக்கள் என்று சொல்லி வகைப்படுத்துகின்றோம். அடுத்த வகையாக சைஸ் ஆஃப் அல்பாபெட் லெட்டர்ஸ், அதாவது எழுத்துக்களினுடைய சைஸினை அடிப்படையாக கொண்டு அந்த அல்பாபெட் லெட்டர்ஸ் ஆங்கில அரிச்சுவடியினை என்ன செய்கிறோம்னா வகையாக பிரிக்கின்றோம். அந்த வகையில் கேபிட்டல் லெட்டர்ஸ், அதாவது பெரிய ஆங்கில எழுத்துக்கள், மற்ற ஸ்மால் லெட்டர்ஸ், அதாவது சிறிய ஆங்கில எழுத்துக்கள் என்ற வகையில் பிரிக்கின்றோம். அந்த வகையில் சவுண்ட் ஆஃப் அல்பாபெட் லெட்டர்ஸ், அதாவது உச்சரிப்புகள், தொனிகளை அடிப்படையாக கொண்டு அந்த ஆங்கில அரிச்சுவடி எழுத்துக்களை பின்வருமாறு வகைப்படுத்துகின்றோம். அதில் வவல்ஸ் லெட்டர்ஸ், உயிர் எழுத்துக்கள் என்ற வகையில் AGIOU என்று சொல்லப்படுகின்ற உயிரெழுத்துக்கள் காணப்படுகின்றது. 5 உயிரெழுத்துக்கள் ஆங்கிலத்தில் காணப்படுகிறது, AGIOU என்றதும். இதனுடைய பயன்பாடுகள் பற்றியும் அடுத்தடுத்த வீடியோவில் கற்றுக்கொள்ளலாம். அந்த வகையில் இந்த AGIOU தவிர்ந்த ஏனைய எழுத்துக்கள் எல்லாம் கன்சனன்ட் லெட்டர்ஸ் என்று அழைக்கப்படுகின்றது, அதாவது மெய் எழுத்துக்கள், ஆங்கில மெய் எழுத்துக்கள் என்று அழைக்கப்படுகின்றது. அடுத்த சைஸ் ஆஃப் அல்பாபெட் லெட்டர்ஸ், சைஸின் அடிப்படையில் லெட்டர்ஸை நாங்கள் ஆங்கில அரிச்சுவடி எழுத்துக்களை வகையாக பிரிக்கின்றோம். அதில் கேபிட்டல் எழுத்துக்களை கொண்டு A to Z, மற்ற ஸ்மால் லெட்டர்ஸ், அதாவது சிறிய எழுத்துக்களை கொண்டு A to Z ஆங்கில எழுத்துக்கள் வகைப்படுத்தப்பட்டு இருக்கின்றன. அடுத்ததாக பார்க்க போகிறோம் இந்த அல்பாபெட் லெட்டர்ஸினுடைய பயன்பாடு, அதாவது யூசேஜ் ஆஃப் அல்பாபெட் லெட்டர்ஸ், அதாவது இந்த அரிச்சுவடி எழுத்துக்களினுடைய பயன்பாடு. இந்த அரிச்சுவடி எழுத்துக்களுடைய பயன்பாடு என்று பார்க்கும் பொழுது மேக்கிங் வேர்ட், அதாவது ஒரு சொல்லை உருவாக்குறதுக்கு இந்த அரிச்சுவடி எங்களுக்கு பிரதான பங்கு வகிக்கின்றது. அந்த வகையில் உதாரணமாக ஒரு சொல்லின் உருவாக்கத்துக்கு இது முக்கியமாக கருதப்படும். உதாரணமாக மதர் என்று சொன்னால் அதில் 6 எழுத்துக்கள் சேர்ந்து மதர்ன்றது உருவாக்கும். அதே மாதிரி கீர்த்தி என்ற ஒரு பேரும் உருவாகுது. இவ்வாறு பல சொற்கள் உருவாகிறதுக்கு இந்த அல்பாபெட் லெட்டர்ஸ் ஆங்கில எழுத்துக்கள்லாம் வழிவகுக்கின்றது. அடுத்தது ஐடென்டிஃபை த நம்பரிங் ஆர்டிகல்ஸ், வவல் சவுண்ட் லெட்டர், அதாவது வவல் ப்ரொனன்சியேஷன், அதாவது உயிர் எழுத்துக்களை கொண்ட உச்சரிப்புகளை கொண்ட
சொற்களை வந்து உருவாக்குறது. அதாவது ஒற்றுமையை காட்டுறதுக்காக வந்து இந்த வவல்ஸ் லெட்டரை வந்து நாங்கள் பயன்படுத்துகிறோம். அதாவது வந்து அந்த வகைப்பாட்டில் உள்ள வவல்ஸ் லெட்டர் என்ற வகையினை நாங்கள் பயன்படுத்தப்படும் போது அது ஒரு சொல்லின் ஆரம்பத்தில் வெறுமாக இருந்தால் அது ஒன்று என்றதை ஒற்றுமையை காட்டுறதாக அமையும். அதாவது வந்து அதைத்தான் சொல்லுது நம்பர்ன்றதை காட்டுது, நம்பரிங்ன்றதை காட்டுது. அப்போ உதாரணம் வந்து ஆப்பிள் என்றா வந்து என்ற வவல் சொல்லத்தில் வந்து ஆரம்பிக்கின்றது. அதை ஒருமையாக காட்டுறதுக்கு ஆப்பிள் என்று போட போகிறோம். அப்போ ஆப்பிள் என்று போட்டால் அது ஒரு ஆப்பிள்ன்றதை வந்து காட்டும். அதே மாதிரி ஒரு முட்டை என்று காட்டுறதுக்காக வந்து நெக் என்று காட்ட போகிறோம். அதே மாதிரி என்று வாரத்துக்கு வந்து ஏஜி ஐயோஜூவில் உள்ள என்ன எழுத்துக்களாக இருந்தாலும் ஒரு சொல்லுக்கு முன்னுக்கு வந்து ஏஜி ஐயோஜு அமைஞ்சால் அது வவல் செலுத்து என்று அழைக்கப்படும். அந்த வவல் செலுத்தோட வார சொற்களை வந்து நாங்கள் பாவித்து உரிமையாக காட்டிக்கொள்வோம். அடுத்ததாக வந்து இதில் பார்க்க போகிற முக்கியமானது சில லெட்டர்ஸுக்கு வந்து லெட்டர்ஸுக்கு சவுண்ட் இல்லை. அந்த வகையில் எச்சில் வந்து ஒரு சொல் வந்தால் அதில் வந்து எச்சிலே ஒரு சொல் வந்தால் அதுக்கு வந்து சவுண்ட் இல்லை, அதுக்கு உச்சரிப்பு இல்லை. அதால் வந்து அது அவர்ண்டா வந்து அவர் half an hour அப்படித்தான் சொல்லுவோம். அப்போ அவர்ன்றது சொல்லிக்க வந்து அந்த எச்சுக்கு சவுண்ட் இல்லை. அதுவும் வந்து என்ன செய்யுதுண்டா இங்கே வவல் செலுத்த காட்டி நம்பரை காட்டுது. அதே மாதிரி கன்சனன்ட் லெட்டரை கொண்டு நாங்கள் உரிமையை உருவாக்கலாம். அதாவது வந்து ஏஜு ஐயோஜு தவிர்ந்த ஏனைய எழுத்துக்களை கொண்டு உருவாக்கப்படுகிற முன்னெழுத்தை கொண்டு ஒரு சொல் அமைந்தால் அது கன்சனன்ட் லெட்டர் என்று சொல்லப்படும். அது உரிமையை காட்டுறதுக்காக அதுக்கு பாவிக்கப்படும். அதாவது பாவிக்கப்படும். என்ற சவுண்டோடு பாவிக்கப்படும். மேன், புக், ரீ, யூனிவர்சிட்டின்றதுக்கு ஜூ என்ற எழுத்து வருகிறது. அதால் யூனிவர்சிட்டி என்று பாவிக்கலாம் என்று இல்லை. அதுக்கு வந்து யூனிவர்சிட்டி என்று பாவிக்க முடியாது. ஆகவே யூனிவர்சிட்டி என்று தான் அதனை பயன்படுத்தி கொள்ளலாம். ஆகவே ஒருமையில் வந்து அல்லது பன்மையில் வந்து நம்பரிங் எழுத்துக்களை வந்து ஒருமையை காட்டுறதுக்காக வந்து அது பயன்படுத்தப்படுகிறது. இந்த என்ன லெட்டர்ஸுகள் அல்பாபெட் லெட்டர்ஸில் வந்து வவல்ஸ் கன்சனன்ட் லெட்டர் பயன்படுத்தப்படுகிறது. அடுத்து ஐடென்டிஃபை த கேஸ் ஆஃப் வேர்ட், அதாவது கேஸ் ஆஃப் வேர்ட் ஓ சென்டென்ஸ். அதாவது வந்து சென்டென்ஸுகளை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு வந்து அதை பேஸ்ட் ஆன் கேபிட்டல் அண்ட் ஸ்மால் லெட்டர், அதாவது வந்து அடிப்படையாக கொண்டு ஸ்மாலையும் பெரிய எழுத்துக்களையும் சிறிய லெட்டர்களையும் அடிப்படையாக கொண்டு அதனை வந்து கேபிட்டலைஸ் பண்ணலாம், அல்லது வந்து சிமோலைஸ் பண்ணலாம், அல்ல ரெண்டையும் இடைப்பட்டதாக செய்து கொள்ளலாம். அந்த வகையில் அப்பர் கேஸ்ன்றது வந்து செல்லத்துறை ஜேகிர்த்தி என்று சொல்லப்படுகிறது. இங்கே வந்து முழுவதும் வந்து கேபிட்டலாக வந்து உருவாக்கப்பட்டுள்ளது. ஆகவே இது வந்து கேபிட்டல் லெட்டர்ஸால் வந்து உருவாக்கப்பட்டுள்ளது. கேபிட்டலைஸ் ஈச் வேர்டண்டா வந்து ஒவ்வொரு எழுத்துக்களும் ஆரம்பத்தில் உள்ள ஒவ்வொரு எழுத்துக்களும் வந்து ஒரு சொல்லின் ஆரம்பமாக இருக்கிற ஒவ்வொரு எழுத்துக்களும் கேபிட்டலைஸ் பண்ணப்பட்டிருக்கு. மிச்சம் எல்லாம் சிமோலாக இருக்கும். ஆகவே அதுக்கும் வந்து என்ன செய்யப்படுதுண்டா கேபிட்டல் சிமோல் வகையில் வகைப்படுத்தப்படுகிறது. உதாரணமாக அதே மாதிரி வந்து சென்டென்சஸ் கேஸ், அதாவது வந்து சென்டென்சஸை வந்து என்ன செய்யலாம், சிமோல் ஆக்கலாம், சென்டென்சஸ் எல்லாத்தையும் கேபிட்டல் ஆக்கலாம். அப்படி மாறி ஒன்றை விட்டு ஒன்று கேபிட்டல் சிமோல் ஆகலாம். ஆகவே வந்து இந்த லெட்டர்ஸ் எழுத்துக்களை வைத்து இவ்வாறான வகையை நாங்கள் வந்து பார்த்து கொள்ளலாம். அடுத்த வகைப்பாட்டில் நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த அல்பாபெட் லெட்டர்ஸ் 26 ஆங்கில அரிச்சுவடி எழுத்துக்கள் இருக்கின்றது. தமிழில் வந்து 247 தமிழ் அரிச்சுவடி தமிழ் எழுத்துக்கள் இருக்கின்றது. இந்த தமிழ் எழுத்துக்கள் ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு உச்சரிப்புகளை கொண்டு அமையப்படுகின்றது. ஆகவே 26 ஆங்கில ப்ரொனன்சியேஷன் ஆஃப் அல்பாபெட் லெட்டர்ஸுக்கு வந்து 247 தமிழ் எழுத்துக்களை உள்ளடங்கி அதுகள் வந்து உச்சரிப்பாக வந்து அதனை வந்து உச்சரித்துக் கொள்கின்றோம். உதாரணமாக வந்து இந்த ஆனா தொடக்கம் ஒவ்வொன்றா வரையுள்ள சொற்களை அடிப்படையாக கொண்டே ஏனைய வந்து எழுத்துக்களின் உச்சரிப்பு வந்து வகைப்படுத்தப்பட்டு உருவாக்கப்பட்டு எழுதப்படுகின்றது, உச்சரிக்கப்பட்டு எழுதப்படுகின்றது. உதாரணமாக ஆண்டா டவுலே ஈ என்றா ஈ. அதே மாதிரி அவுக்கு வந்து ஏஜு அவ்வண்டு சொல்லப்படுகின்றது, டபுள்யூ அவ்வண்டு சொல்லப்படுகிறது, ஓஜு அவ்வண்டு சொல்லப்படுகிறது, டபுள்யூ அவ்வண்டு சொல்லப்படுகின்றது. ஆகவே அவுக்கு வந்து 4 விதமாக வந்து உச்சரிப்புகளை மேற்கொள்ளலாம். அடுத்தது இந்த கவ்ன்றதை வந்து நாங்கள் உருவாக்கியோ சவ்ன்றதை உருவாக்கியோ வந்து உதாரணமாக சவ்ன்று நாங்கள் உருவாக்குறோம், அல்லது வந்து கவ்ன்றதை உருவாக்குறோம்டா ஏஜுவுக்கு முன்னுக்கு கே போட்டால் கவ்வண்டு உருவாகும். அதேமாரி டபுள்யூக்கு முன்னுக்கு கே போட்டால் கவ்வண்டு உருவாகும். ஏஜுவுக்கு முன்னுக்கு கே போட்டால் அது கவ்வண்டு உருவாகும். டபுள்யூக்கு முன்னுக்கு கே போட்டால் கவ்வண்டு உருவாகும். ஆகவே கவ்வை 4 விதமாக உச்சரிக்கலாம். இவ்வாறு 26 ஆங்கில அரிச்சுவடிக்கும்
247 எழுத்துக்களை கொண்டு இந்த அரிச்சுவடி வந்து அமையப்பெற்றுள்ளது. இது ஒவ்வொரு எழுத்துக்கும் தனித்துவமாக வந்து அமைக்கப்பெற்றுள்ளது. இதனை வந்து தரம் 1 தொடக்கம் தரம் 6 வரையான மாணவர்களுக்கு இது மிகவும் வந்து முக்கியமான ஒன்று. அவர்கள் இதனுடைய பயன்பாடு பற்றி யோசிக்க நாங்கள் வந்து இதை எப்போ பயன்படுத்துகிறோம்னா, ஒரு குறிப்பிட்ட ஆக்களின் பெயர்களை எழுதுவதற்கும் வாசிப்பதற்கும், மற்றும் வந்து ஒரு இடங்களின் பெயரை வந்து எழுதுவதற்கும் வாசிப்பதற்கும், ஆக்களின் பெயர்களை நபர்களின் பெயர்களை எழுதுவதற்கும் வாசிப்பதற்கும், இடங்களின் பெயர்களை எழுதுவதற்கும் வாசிப்பதற்கும் இந்த A to Z வரை உள்ள 26 ஆங்கில எழுத்துக்களும் 247 தமிழ் 47 எழுத்துக்களும் வந்து துணையாக இருந்து ஆங்கில உச்சரிப்புகளில் வந்து எழுத்துக்களை உருவாக்கி வார்த்தைகளை உருவாக்குகின்றது. அது வந்து எழுதுவதன் மூலமோ உச்சரிப்பதன் மூலமோ அது அமையப்பெறும். அடுத்ததாக வந்து நாங்கள் பிரதானமான பகுதியாக ஒன்று பார்க்க போகின்றோம் நவுன் என்றது வந்து பெயர் சொல். இந்த நவுன் வந்து எவ்வாறான வகையில் பிரிக்கப்படுகிறதுன்னா 4 பிரதான வகைகளாக பிரிக்கப்படுகிறது. அதில் வந்து பேர்சன் என்ற நவுன் என்றது வந்து முதல் தெரியணும் எழுவாய் என்றது வந்து பெயர் சொல். ஒரு வாக்கியத்தின் வந்து ஆரம்பத்தில் வரும் அல்லது வந்து ஒரு வாக்கியத்தின் இறுதியில் வாரதாக இருக்கும், அது நவுனாக இருக்கும். ஆகவே பேர்சன் என்றது வந்து நபரை குறிப்பிடுறதாக இருக்கும். அந்த பேர்சன் என்ற நபரை குறிக்கிறதுக்கு வந்து அதுக்கு பிரதியீடாக ஒரு ஆக்களின் பெயரை பாவிக்கிறதுக்கு பதிலாக அதுக்கு புரோனவுனை பாவித்தா அது பிரதி பெயர்ச்சொல். அந்த பிரதி பெயர்ச்சொல்லுக்கு பதிலாக வந்து ரிலேட்டிவ் புரோனவுனை பாவிக்கிறோம். அந்த புரோனவுனுக்கு பதிலாக பாவிக்கிறதெல்லாம் ரிலேட்டிவ் புரோனவுனாக கருதப்படும். அதே மாதிரி பிளேசஸ் வந்து ஒரு நவுனாகும். ஒரு இடங்கள், நீங்கள் வசிக்கின்ற இடங்கள், உலகத்தில் உள்ள இடங்கள் எல்லாம் வந்து நவுனாக கருதப்படும், அதாவது பெயர் சொற்களாக காணப்படும். மற்ற திங்ஸ் என்றது பொருட்கள். அந்த பொருட்களும் வந்து நாங்கள் வச்சிருக்கிற பொருட்கள், பயன்படுத்துகிற பொருட்கள் எல்லாமே வந்து ஒரு திங்ஸாக கருதப்படும். அந்த திங்ஸ் எல்லாம் வந்து நவுனாக சொல்லப்படும். பர்பஸ் என்றால் நோக்கங்களை அடிப்படையாக கொண்டு செய்யப்படுகிறது. அதுக்கு வந்து ப்ரோனவுன், ரிலேட்டிவ் ப்ரோனவுன், எல்லாத்துக்குமே வந்து ப்ரோனவுன் இருக்குது, ரிலேட்டிவ் ப்ரோனவுன் இருக்குது. இந்த ப்ரோனவுன்ன்றத மீனிங் வந்து அதாவது பர்சன், பிளேஸ், திங்ஸ், பர்பஸ், இதுக்கு ஏதாவது ஒன்று தொடர்பாக வந்து ப்ரோனவுனை பாவிப்போம். அதுக்கு பதிலாக வந்து அடுத்தது ரிலேட்டிவ் ப்ரோனவுனை பாவிக்கிறது வந்து என்ன, ப்ரோனவுனுக்கு பதிலாக பாவிக்கிறது ரிலேட்டிவ் ப்ரோனவுன் என்று கருதப்படும். அடுத்த ஸ்லைட்டில் இது சம்பந்தமான விரிவாக பார்க்கலாம். அந்த வகையில் இதில் பாருங்க, நவுன்ஸ்ன்றது வந்து பேர்சனை குறிக்கிறதாக இருக்குது. இந்த பேர்சனை குறிக்கிற இந்த நவுன் வந்து எழுவாயாக இருக்குது. அதாவது வந்து ஆக்களின் பேரை கொண்டு அமையுது. அந்த ஆக்களின் பேரை நாங்கள் சுட்டிப்பாக காட்டுறதுக்கு ஐவி தேஜு சி கி சி என்று பாவிக்கலாம். ஐ என்றா நான்ன்றதை குறிக்கிறதுக்கு பயன்படுத்தப்படும். பி என்றா நாங்கள். இதில் உள்ள ஆக்கள் எல்லாரும் வந்து நாங்கள் என்று சொல்லலாம், அல்லது வந்து தே என்று சொல்லலாம், அவர்கள் என்று சொல்லலாம், வந்து நாங்கள் என்று சொல்லலாம், அவர்கள் என்று சொல்லலாம். அதே நேரம் வந்து நீங்கள் என்று சொல்லலாம், ஆக்களை சுட்டிப்பா நீங்கள் என்று சொல்லலாம். அதே மாதிரி கீ என்றா ஆண்பாலையும் சி என்றா பெண்பாலையும் பயன்படுத்தி கொள்ளலாம். ஆகவே வந்து பேர்சனுக்கு பதிலாக ஆக்களின் பெயர் வரும் இடத்திலே அதுக்கு ப்ரோனவுனை பாவிப்போம். அந்த ப்ரோனவுனுக்கு பதிலாக பயன்படுத்தப்படுவது வந்து ரிலேட்டிவ் ப்ரோனவுன். இந்த ரிலேட்டிவ் ப்ரோனவுன் எந்த சந்தர்ப்பத்தில் பாவிக்கப்படும் என்றால் 2 வாக்கியங்கள் வந்து இணைக்கப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் பாவிக்கப்படும். அதாவது வந்து ஒரு செயலை ஒருவர் செய்கிறார், அதே அவர் தான் அடுத்த செயலையும் செய்ய போறார் என்று சொன்னால், ஒருவர் செய்த விடயத்தை அதை செய்ய போறார் என்றால் கூ என்ற வந்து பாவிக்கப்படும். கூ என்றது வந்து நபர்களை காட்டுறதுக்கு, ஆக்கள், அதாவது வந்து பேர்சன்ஸை காட்டுறதுக்காக வந்து கூ என்ற ரிலேட்டிவ் ப்ரோனவுனை வந்து பயன்படுத்தி கொள்கின்றோம். அதாவது வந்து ஒரு எழுவாய் வந்து ஒரு செயலை செய்து அல்ல வந்து ஒரு விடயத்தில் குறிப்பிடப்படுகிறது. அந்த விடயத்தில் குறிப்பிடப்பட்ட எழுவாய் அடுத்த சென்டென்ஸ்லேயே வந்து அதே எழுவாயில் வந்து செய்யுதுன்னு சொன்னால், அந்த சப்ஜெக்டுக்கு பதிலாக அல்லது வந்து அதில் வர சப்ஜெக்டுக்கு பதிலாக அல்லது வந்து அதில் வர ப்ரோனவுனுக்கு பதிலாக கூன்றதை வந்து பயன்படுத்தி நாங்கள் வாக்கியத்தை அமைப்போம். அதே மாதிரி வந்து பிளேசஸில் உள்ள இடங்களுக்கு பதிலாக வந்து கியா தேயாண்டு உள்ள ப்ரோனவுனை பாவிச்சு அதுக்கு வந்து வெயான்றதை வந்து நாங்கள் பாவிப்போம் ரிலேட்டிவ் ப்ரோனவுனில். ஏனெண்டா அது பிளேசஸ்ன்றது வந்து வெயான்றதை வந்து காட்டும், அங்கே என்ற கருத்தை காட்டும். இப்போ ஒரு வாக்கியத்தில் வந்து நாங்கள் பிறந்த இடம் இஞ்சி என்று காட்டினா அந்த இடத்திலேயே வசிக்கிறோம் என்று சொல்கிறோம்டா, அப்போ வந்து அங்கே வெயான்றதை சுட்டிப்பா காட்டி நாங்கள் வாக்கியத்தை வந்து அமைச்சு கொள்ளலாம். அதே மாதிரி ஒரு திங்ஸை சொல்கிறோம்டா, அதே திங்ஸை வந்து நாங்கள் திருப்ப எழுதாமல் அதுக்கு பதிலாக வந்து தீஸ் தோஸ்ன்றதை பாவிக்கலாம், தீஸ்ன்றதை பாவிக்கலாம், தீஸ்ன்றதையும் இதில் பாவித்து கொள்ளலாம். அதுக்கு பதிலாக பாவிக்க போகிறோம் வந்து விச், அதுகளை விட்டுட்டு அதுக்கு பதிலாக நாங்கள் விச்சை பாவிப்போம். அதே மாதிரி தான் பர்பஸஸ் நோக்கமாக கொண்டு, அதாவது வந்து நோக்கங்களை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்படுறது.
இப்போ எடுகேஷன்டா கல்வி நோக்கத்துக்காக பாடசாலைகள் அரசு தனியார் பாடசாலைகள் என்று கணக்கு குருகுலங்கள் வந்து உருவாக்கப்படுகிறது. அதே மாதிரி மெடிசின்ன்றது வந்து அரசு மெடிசின், பிரைவேட் மெடிசின், அதே மாதிரி வந்து எம்ஓஹெச்எஸ் உருவாக்கப்படுது. அதே மாதிரி அக்கௌண்டா பேங்கிங் சிஸ்டம், அது வந்து தனியார் பேங்காக இருக்கலாம், அரசு வங்கியாக இருக்கலாம். சேவ் பண்ணுறது வந்து என்னத்துக்காக போலீஸ் பாதுகாப்பு, இல்லை வந்து ஆர்மி, இல்லை வந்து